ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டே 2 அண்ட் டே 3 ஆஃப் மூணார் ட்ரிப் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் டே 1 ட்ரிப் அப்லோட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவை இந்த வீடியோட எண்ட்லேயே வந்து ட்ராக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நடுவில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங்லாம் பண்ண வேண்டியது நிறையா இருந்துச்சு. ஏன்னா ஒரு வீடியோ ஷேர் பண்ணோன்னா நம்ம ப்ராப்பராக ஷேர் பண்ணணும். அதனால் டைம் ரொம்ப அதிகமாகிடுச்சா, அதனால தான் டக்குன்னு வீடியோ அப்லோட் பண்ண முடியல, லேட்டாக அப்லோட் பண்ணுறோம். மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட தான் கிளம்பிட்டோம். எப்படா வெளியே வருவோம் அப்படின்னு தான் கிளம்பி வந்தோங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து ஹோட்டலில் சாப்பிட போயாச்சு. அங்கே நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக உள்ளே போனோம். சுட சுட எங்களுக்கு வந்து பரிமாறினாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து நமக்காக ஒரு ஜீப் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஜீப்பில் வந்து நாங்கள் ஏறியாச்சு. அவங்க தான் நம்ம ஜீப்பில் தாங்க போக முடியும், நம்ம கார்லலாம் போக முடியாது. ஏன்னா மலை மாதிரியே எல்லாமே போகுமா, ரொம்ப கஷ்டம். ஜீப்பு தான் டக்கு டக்குன்னு எல்லா இடத்துலையும் ஏறி போகும். அதனால் நாங்கள் காரை ஒரு இடத்துல சேஃபாக நிறுத்தி வச்சுட்டு அவங்க ஜீப்பில் நாங்கள் ஏறியாச்சு. நாங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்க ஸ்பாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பாயிண்ட் தாங்க. இங்கே தேயிலை பறிக்கிறவங்க மாதிரியே நம்ம கெட்டப்லாம் போட்டு விடுவாங்க, நம்ம அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அவங்களே போஸ் சொல்லி தந்துடுவாங்க. நான் சொன்னேன், ரேஷ்மா நான் எடுத்துக்கோ அம்மா நீங்கள் எடுத்துக்கங்கண்ணா. என்னப்போ எடுத்துக்க சொல்கிற, 2 பேரும் சேர்ந்து நிற்கிற மாதிரி நீ எடுத்துக்கலாம் வாங்கண்ணா. வேணா உன் ஆசையை நீ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறீ நீன்னு சொல்லி அவளை அழகாக ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. எனக்கு பார்க்கும்போதே எங்கள் ரேஷ்மா குட்டியாக குழந்தையாக இருக்கும்போது எப்படி எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது அவள் ஆக்டிவிட் பண்ணாள், அதே ஆக்டிவிட்டி இப்போயும் இருக்குது. இதே மாதிரி ஃபோட்டோ நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இதே மாதிரி சிரிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அழகாக இருந்தது. அந்த ஃபோட்டோவை வந்து ஃப்ரேம் பண்ணி மாட்டணும்னு சொல்லி வச்சுருக்கேங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோங்க. அடுத்ததான் நாங்கள் போன ஸ்பாட் தான் பொட்டானிக்கல் கார்டன். நீங்கள் எங்களோட சேர்ந்து கார்டனை சுற்றி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணது. கமலா ஆரஞ்சை பார்த்தோம், சூப்பர். அது பாருங்க, கொடியா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதோட செடி வந்து கொடி. ஆமா, நல்லா பெருசு பெருசா தொங்குதுங்க. நம்ம வாங்கணும்ல பாபா, ஒரு இது உள்ள அது மஞ்சள் கலர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேஷன் ஃப்ரூட்லாம் வச்சிருக்காங்க. ஸ்ட்ராபெரியா? அவ்வளவுதான் பாபா, இடமே முடிஞ்சு. என்ன இடம் இருந்தாலும் போகுமா ஸ்ட்ராபெரிக்கு? ஸ்ட்ராபெரி இது என்னது? அதுதான் பழம் மாதிரி இருக்கு பாரு, பெருசா. அப்படியே நாங்கள் கார்டன்லாம் பார்த்துட்டு இங்கே உள்ளரே பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரி இருக்குது. அங்கே எப்படி வந்து சாக்லேட் தயாரிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நேர்லேயே பார்க்கலாம். உள்ளே போன பிறகு ஷாப்பிங் பண்ணாமல் வருவோமாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டும் விதவிதமாக வச்சுருந்தாங்க. மசாலா டீ நிறையா இருந்தது. டீலே பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளேவர் இருந்துச்சு. ரோஸ் ஃப்ளேவரு, அப்புறம் லெமன் ஃப்ளேவருலாம் இருந்தது. எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லைங்க. எனக்கு வந்து மசாலா டீ குடித்தா பிடிக்கும், ஏலக்காய் டீனா எனக்கு பிடிக்கும். அதனால் அதை நான் வாங்கிட்டு வந்தேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக குடிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் போனீங்கன்னா அங்கே வாங்கி பாருங்கள். அப்புறம் ஹாட் சாக்லேட் கலந்து மிக்ஸ் பண்ணி குடிக்கிற மாதிரிலாம் வச்சுருந்தாங்க, அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் விதவிதமாக சாக்லேட் வச்சுருந்தாங்க. சாக்லேட்டும் வாங்கிட்டு, இந்த மேக்னெட்டும் வாங்கிட்டு, அங்கே எனக்கு தெரியாமல் ரேஷ்மா வந்து ஒரு போட்டு மாதிரி ஒன்று வாங்கிட்டு வந்தா. அப்புறம் ஸ்பைசஸ் ஐட்டம்லாம் நிறையா இருந்துச்சு. நான் அதெல்லாம் வாங்கலைங்க. நம்ம ஏற்கனவே மளிகை ஜாமான்லாம் வாங்கி வச்சிட்டோமா, அதனால் அதெல்லாம் வாங்கலை. வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏலக்காய் வாங்கிக்கிங்க. அங்கே ஏலக்காய் தான் ரொம்ப வந்து ஃபேமஸ்ஸு. அதனால் ஏலக்காய் வந்து வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. ஒரிஜினல் செரியும் அங்கே வச்சுருந்தாங்க. கடையில் ஆன்லைனில் வாங்கும்போது ரேட்டு ஜாஸ்தி, அங்கே ரேட்டு கம்மியாக இருந்தது. சாக்லேட் ஃபேக்ட்ரியில் வந்து சாக்லேட் வாங்கணும், ரொம்பலாம் வாங்கிக்கலங்க. டீ தூள் வாங்கியாச்சு. ஆமாம், அது வந்து அப்புறம் ஒரு ஹாட் சாக்லேட் வாங்கணும், நல்லாயிருக்கு. ஆமாம், அதெல்லாம் வாங்கிட்டோம். அடுத்ததாக கார்டன்லாம் சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வந்த இடம் தான் இந்த மாட்டுப்பட்டி டேம். இந்த இடத்துல தான் புஷ்பா ஷூட்டிங் எடுத்தாங்களாம். எங்கள் அம்மாட்ட இதெல்லாம் நான் சொன்னேன்னா, அப்படியா எடுத்தாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு சின்ன பாப்பா மாதிரியே. எப்படி கலாய்க்கிறா பார்த்தீங்களாங்க, இப்படி தாங்க என்னை கலாய்ச்சிட்டு வருவாங்க. இந்த இடத்துல இன்னும் நிறையா தண்ணி இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் போன டைமில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தண்ணி இருந்துச்சு. இருந்தாலும் பார்க்க நல்லா இருந்துச்சுங்க.
சூப்பராக இருக்கா? அந்த இடத்தையும் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சோளக்கருது வாங்கிட்டு சாப்பிட்டுட்டே போனோம். மாட்டாங்க அவ்வளோவா. மேக்ஸிமம் 6 மணி ஆயிடுச்சுன்னா வீட்டை விட்டு யாரும் வெளியே வர மாட்டாங்க. எங்கேயுமே நல்லா இல்லை, எல்லாருமே நல்லா இருக்கு சாப்பாடு. ஹோட்டலில் எல்லாமே நல்லா இருக்கு. அந்த ஜீப்கார் எங்ககிட்ட கேட்டுட்டு வந்தார், சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சாங்கன்னு கேட்டார். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா படையப்பான்னு ஒரு யானை இருக்காங்க. அந்த யானையோட கதையை சொல்லிக்கிட்டே வந்தார் எங்ககிட்ட. இரு கத்துவோம். ரேஷ்மா எப்பர் கை காட்டு ரேஷ்மா. அடுத்ததாக நாங்கள் வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எக்கோ பாயிண்ட் தான். அது எக்கோ பாயிண்ட்லாம் இல்லைங்க, கத்துற பாயிண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். வராத எக்கோ எப்படிங்க வரும்? அப்படி தான் அங்கே செஞ்சிட்டு இருந்தாங்க. இவங்களும் கத்துனாங்க, வாங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு அடுத்து வந்தாச்சு அடுத்த ஸ்பாட்டுக்கு. அடுத்ததாக நம்ம வந்திருக்க ஸ்பாட் பேர் பார்த்தீங்கன்னா குண்டாலா டேம். எதுக்கு இந்த டேமுக்கு இந்த பேர் வச்சுருக்காங்கன்னு தெரில, ஆனால் தண்ணி வந்து கம்மியாக தான். நான் இறங்கி போல அது ரொம்ப பாருங்க அப்படியே இறக்கத்துல. நான் இறங்க போகிறேன். அப்படி தள்ளுது. அதை எதுக்கு பிச்சுக்கிறீங்க? அழகே இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ தேயிலை தோட்டத்துக்கிட்ட தான் இருக்கேன். என்னை சுற்றி பாருங்க, தேயிலை தான் இருக்கு. தேயிலையே பறிக்கிறதுக்கு வரல, ஃபோட்டோ எடுக்க தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாரும் இங்கே நின்று வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இறங்கி போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் வந்து இப்படியே நின்றுக்கிட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய தடவை இறங்கி இருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே தேயிலை இல்லை இறங்கினா கீழே விழுந்துருவேன். வந்து இப்போ தேயிலை பறிக்கிற மாதிரி அப்படி இப்படி ஒரு போஸை கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம கிளம்புவோம். மழை பெய்ய அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து நம்மளை ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டுறாங்க. 4 மணிக்கெலாம் நம்மளை ரூமில் கூப்பிட்டு வந்து விட்டுருவாங்க. ஏன்னா நம்ம காட்டுக்குள்ளெல்லாம் இருக்கோம். அதனால் அதுக்கு மேலே அங்கே வெளியே வந்து போக மாட்டாங்களாம் எல்லாருமே 6 மணிக்கு மேலே. அதனால் நம்மளே ரூமில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டாங்க. ரூமில் போனீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு ரூம்ஸ்லாம். ஆனால் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர். ஃபஸ்ட்டு உள்ளே நுழைஞ்சோடனே ஒரு டீப்பாக போட்டு நம்ம வந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே அந்த ஜில்னஸ், அந்த மலை மேகம் எல்லாம் பார்த்துக்கிட்டே நம்ம வந்து டீ குடிக்கலாம். அப்படி தான் எங்களுக்கு சுட சுட டீயும் பிஸ்கெட்டும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் வந்து பேசும்போது நீங்கள் நார்மலாக தெரியுது, எப்படி இருந்ததுன்னா அப்படி நடுங்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஆனால் டேரனும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பனியன் போட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேன். டேரனை டிஷர்ட் எடுத்து போட சளி பிடிச்சிக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அங்கே ஆனால் நம்மளால் இதெல்லாம் கையே வைக்க முடியாதுங்க, சுட தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜில்லுன்னு இருக்கும் தண்ணியெல்லாம். அடுத்து நம்ம உள்ளே போனோடனே நமக்கு வந்து ஒரு பெரிய ஹாலும் பெட்ரூமுமா நமக்கு வந்து கொடுத்துட்றாங்க. அப்படியே லெட்டின் பாத்ரூம் ரொம்ப நீட்டாக இருக்குது. எப்போயுமே உங்களுக்கு ஹாட் வாட்டரும் வருது. அப்படியே லிவிங் ரூமுக்கு வந்தால் ஃபஸ்ட்டு ஒரு டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஃபுல்லாகவே மலையாள சேனல் தாங்க, நமக்கு எதுவும் அறியலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கபோர்டும் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்மளோட திங்ஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நல்லா எங்களுக்கு வந்து தாராளமான ஒரு ரூமு. அது மட்டும் இல்லை கெட்டில் இருக்குது. உங்களுக்கு ஹாட் வாட்டர் வந்து நீங்கள் வேணுன்னா சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. 3 பேர் படுக்கிற மாதிரியான பெட்டும் வந்து இருக்குது. அது இல்லாமல் ஒரு ஆளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பெட்டும் தராங்க 4 பேர்னால. அதனால் அங்கே பெட் இல்லாமல் நம்மளால் படுக்க முடியாது. எங்கேயும் ஃபேனெல்லாம் கிடையாது. இங்கே வந்து ஸ்க்ரீன் எடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே மழை தண்ணியாக ஊற்றிக்கிட்டு பயங்கரமாக ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தாங்க இருந்தது. நாங்கள் வந்து ஒரு ஜங்கிள் ஏரியாக்குள்ளே நாங்கள் வந்துட்டால் எப்படி இருக்கோம் அந்த மாதிரி தான் இருந்தது. கார்பெட்டை விட்டு நம்ம தரையில் நிற்க முடியாது, அவ்வளோ ஐஸ் மாதிரி இருந்துச்சு. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் இருந்துச்சு. ரொம்ப நீட்டாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு.
நல்லா இதமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நல்ல தூக்கம் வந்துச்சு எனக்கு. நான் இப்போ காட்டுற இந்த ரூம்ஸோடைய டீட்டெயில் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் கைடு மூலிமா தான் போனோம். அவங்க பார்த்தீங்கன்னா நமக்கு புக் பண்ணி கொடுத்துருவாங்க ரூம்ஸு. இந்த ரூம்ஸில் வந்து ஒரு 3 நாள் நாங்கள் வந்து இருக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் நான் இருந்தேன். 3ஆம் நாள் நான் கிளம்பிடுறேன்ட்டேன். அவங்க வந்து அதெல்லாம் முடியாது, நீங்கள் 3 நாள் நீங்கள் சொன்னீங்க, புக் பண்ணியாச்சுன்னா புக் பண்ணது தான் அப்படின்னாங்க. அதெல்லாம் கிடையாது, நான் வந்து மழை பெய்யுது நான் கிளம்புறேன்னு சொல்கிறேன், நீங்கள் இப்படி சொல்லலாம், பே பண்ணணுமா, இருக்கிறதும் இருக்காது நம்ம இஷ்டம் அப்படின்னாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, நான் பேசிட்டேன். அதுக்கப்புறமா தான் அவங்க வந்து சரி ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க எங்கே இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது, நம்ம ஃபோனில் மட்டும் தான் பேச முடியும் அவங்கக்கிட்ட. ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கம்ஃபர்டபுள் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் இந்த ட்ராவல் கைடு மூலியமாக மட்டும்தான் நமக்கு வந்து பிரச்சனை வருது. அதனால் நீங்கள் வந்து மூணார் போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு புக் பண்ணாதீங்க. டேரெக்டாக ஒரு ஹோட்டலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ நாங்கள் கொடுத்துருக்கவங்க கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இல்லாட்டினா அங்கே போய் வந்து நீங்கள் ரூம் புக் பண்ணுங்க. அங்கே போய் நீங்கள் புக் பண்ணிங்கனாலே நமக்கு சேஃபுங்க. அங்கே கம்மியாகவும் இருக்குது ரூம்ஸு, இதை விட சூப்பராக இருக்குது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் எங்கே போனாலுமே சரி இந்த புக் பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக போய் பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு தெரியாமல் நிறைய வந்து பைசா வந்து வேஸ்ட்டாக தான் போகுது. நம்ம ஊருக்குள்ளே வந்து போகிறதா இருந்தால் நம்ம போய் தாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எல்லாமே அனுபவம் தான்னுவாங்கல்ல, அதனால் அனுபவத்தை நல்லா வந்து உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து நாங்கள் கிளம்பியாச்சு, எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு, இங்கே நல்லா இருந்தது சாப்பாடெல்லாம் சுட சுட உங்களுக்கு சூப்பராக பஃபே சிஸ்டம் தான். நமக்கு வேண்டியதை நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நாங்கள் தங்கியிருக்க ஸ்டேயில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்ககிட்ட வந்து சொல்லணும். என்னென்னா இது வந்து மூணார் டவுன்குள்ளே இருக்காது, ஜங்கல் ஏரியா அப்படின்றனால நீங்கள் ட்ராவல் பண்ணி ஒரு மணி நேரமாக ட்ராவல் பண்ணணும் நம்ம அடுத்தடுத்த இடத்த வந்து சுற்றி பார்க்கறதுக்கு. அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே ஓகே, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கணும்னு ஆசை அப்படின்னா மட்டும் இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். மற்றபடி ட்ராவல் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour தாண்டி தான் நம்ம மெயின் மூணார் டவுனுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், நீங்கள் வேணும்னா வந்து செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு காலை டிஃபன் டின்னர் வந்து டின்னர் காலை டிஃபன் ரெடி பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதான். ஆமாம், அப்படியே சுற்றி பாருங்கள், ஃபுல்லாகவே அப்படியே காடு தான், சூப்பராக இருக்குங்க. அப்படியே மேலே வந்து அப்படியே மிஸ்ட் அப்படியே மூடி நல்லா இருக்குது. இந்த இடத்துல இந்த லொக்கேஷன் வந்து நிறைய யானைலாம் கூட வருமா, போகிற வழியில் நைட் டைமில் வரும் அப்படின்னாங்க. வழியில் வரும்போது நைட் டைமில் தான் வருமா அதிகமாக. நைட் டைமில் வருமா, அங்கே வரும்போது செம்ம மழை. நான் உங்ககிட்ட அதெல்லாம் காட்டுறதை ஷேர் பண்ணுவேன். அதில் பாருங்கள் செம்மையாக மழை பெய்ஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே நிறைய பூச்சி வண்டெல்லாம் கத்திக்கிட்டே இருக்குது. நல்லா இருக்குது, அமைதியாக சூப்பராக இருக்குது. ஆனால் அவுட்டரில் தான் வரணும். ஆமாம், உங்களுக்கு வந்து வியூ என்ஜாய் பண்ணிட்டே இந்த இடத்த ரசிக்கணும், ஒரு தனியாக ஒரு இடத்துல நம்ம இருக்கணும், அப்படியே அங்கே பேக் பண்ணியாச்சு. ஆமாம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து வரலாம். அழகாக இருக்குது பாரு அந்த பூ. சூப்பர், ஆட்டுக்கு பேர் வாலாட்டுது. நாங்கள் இருந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற மரத்தில் காட்டானில் உட்காந்துருந்துச்சு. அது கொடுத்துருக்க சவுண்டே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதை அப்படியே உங்ககிட்ட கேப்சர் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து நம்மளோட ஓன் கார் எடுத்துக்கிட்டோம். அடுத்ததாக நாங்கள் வந்து ஜீப்பில் போய் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃபாக இருங்க, ஏன்னா அட்டைப்பூச்சி இருக்குங்க. எங்கள் பாபாவை எப்படியோ அட்டைப்பூச்சி கடிச்சிருச்சு. என்னடா திடீர்னு கையில் என்னமோ ஒரு ரெட் கலர் தெரியுதுன்னு சொல்லிட்டு, என்ன பாவா கையில் ரெட்டாக இருக்குன்னு தெரியலையே, ஏதோ ஒட்டியிருக்கு போல் அப்படின்னாரு. கடைசியில் பார்த்தா அவர் காலில் தான் அட்டைப்பூச்சி கடிச்சிருக்கு போல். அது அவருக்கு தெரியவே இல்லை. அப்புறமா பிளட்டு நிற்கவே இல்லைங்க, ரொம்ப நேரம் வந்துட்டே தான் இருந்தது. அதனால் ரொம்ப சேஃபாக இருங்க அங்கே போனீங்கனாலே. அடுத்ததாக நாங்கள் வந்திருக்க ஸ்பாட் பார்த்திங்கன்னா ஹாட் ஏர் பலூன் தான். இது ரொம்ப நாள் எங்களுக்கு வந்து ஆசைங்க. ஏன்னா நாங்கள் ஜிப்லைன்லலாம் போயிருக்கோம், இந்த மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணதே இல்லை. அது மட்டும் இல்லை, அது கொஞ்சம் காஸ்ட்லி தான். இருந்தாலும் எங்களோட ஆசைக்காக நேனா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க.
பயமாக இருக்குதுல்ல. நாங்கள் ட்ரோன் ஷாட் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷார்ட்ஸ்லேயே வந்து ஷேர் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வேணும்னா வீடியோ வேணும்னா ட்ரோன் ஷாட் அவங்களே எடுத்து தருவாங்க. ரொம்ப மறக்க முடியாத ஒரு மொமெண்ட் வந்து என் லைஃப்பில் வந்து நான் சொல்லுவேன். ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். கீழே வந்த பிறகும் அதே வைப்ரேஷன்லேயே கொஞ்சம் நேரம் இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம் இதில். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் எப்படிதான் இருந்துச்சு? ஒரு மாதிரி இருக்கா? அம்மாவையுமே வந்து நெய்னா எங்கள் கூட போயிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அம்மா வந்து நீங்கள் வராமல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு தான் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இவங்க 2 பேர் வரலன்னு சொல்லிட்டேன். ஆனால் நாங்கள் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலேருந்து நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து கிளம்பிட்டோம். அடுத்ததாக நாங்கள் வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் கார்டன் தான். இந்த இடத்துல நிறைய விஷயத்தை பற்றி உங்களுக்கு ஹெர்பல் டாக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவங்க ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இங்கேருந்து நாங்கள் ஒரு சில டேப்லெட்ஸுமே வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அங்கே போன பிறகு அம்மாக்கும் நெய்னாக்கும் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் அவங்க வந்து சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து டேப்லெட்ஸும் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போ ரெகுலராக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குங்க. உங்களுக்கும் வேணால் நீங்கள் அந்த இடத்துல போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். அடுத்ததான் நாங்கள் வந்திருக்க ஸ்பாட் பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் சஃபாரி பண்ணுற இடம் தான். நாங்கள் ஆல்ரெடி வந்து டே 2ல் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து நம்ம எலிஃபெண்ட்டை பார்க்கணுன்னாலே வந்து 30 rupees என்ட்ரி டிக்கெட் கொடுத்துட்டு தான் போகணுமா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம டேரெக்டாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து ரைட் பண்ணுறதா இருந்தால் மட்டும் வந்து 1 hour வந்து வெயிட் பண்ணணும். 1 hour வரை வெயிட் பண்ணி போகிற அளவுக்குலாம் பொறுமை இல்லைங்க. அதனால் நாங்கள் வந்து போகலை. அது மட்டும் இல்லாமல் மழை வந்துடும். அடுத்தடுத்த இடத்த நம்ம சுற்றியே பார்க்க முடியாமல் போயிடும். அதனால் நாங்கள் வந்து இந்த ரைடு வந்து பண்ணல. ஆனால் பார்க்கவே அந்த எலிஃபெண்ட்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சுங்க. யானையை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்களா? யானையை பார்த்துட்டு வந்துட்டோம். ஏறலாம் இல்லை, பரிதாபமாக இருக்குது. யானைலாம் யானை மேலே ஏறுறதுக்கு ஏறாமே இருக்கலாம். அது பார்க்கவே பாவமாக. யானை வந்து இந்த மலை மேலே ஏறி போய் அது வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அது காலை அப்படியே தூக்கி கஷ்டப்பட்டுட்டு வருது. யானையை பார்த்து எங்கள் அம்மா பரிதாபமாயிட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்த ஸ்பாட் தான் பார்க்க போயிட்டோம். இங்கே நிறைய சைட் சீயிங்லாம் வந்து எங்களுக்கு காமிச்சாங்க. ஸோ அதையும் அப்படியே பார்த்துட்டு வந்தாச்சு. இது மேலே உயரத்தில் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்தோடைய இடத்த தான் சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. பிரிவோம் சந்திப்போம்னு சொல்லி சேரன் படம் வந்து அங்கே தான் எடுத்தாங்களாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஹீரோ வந்து வேலை செய்கிற இடம் வந்து இந்த இடத்த தான் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில். ஸோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு வந்து அப்படியே கைட் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நாங்கள் போக போகிற ஸ்பாட் என்னென்னா வந்து ஹைடல் பார்க் தான். அந்த இடத்துலையும் நாங்கள் கொஞ்சம் நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த ஹைடல் பார்க்குமே ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி அப்போ வேறு மழை பிடிக்கிற மாதிரி வேறு இருந்துச்சா, அதனால் ரொம்ப ஜாலியாக வந்து அங்கே நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஆனால் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா சடன் மழை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அங்கே வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போகிற மாதிரி இருந்துச்சு. இதுதான் வந்து நம்ம ட்ரிப்போட கடைசி ஸ்பாட்டு. உண்மையானுமே இந்த 3 ட்ரிப்பை வந்து நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு 3 days பார்த்திங்கன்னா எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஸ்ட்ரெஸ் எல்லாம் நமக்கு போய் ஒரே ஜாலியாக இருந்துச்சுங்க. நல்லா ஜில்லுன்னு வேர்க்காமல் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம ஊர் பயங்கர வெயிலுக்கு அங்கே போயிட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. நம்ம காரை எடுத்துகிட்டு போகும்போதே செம்ம மலை. நம்ம வந்து
கேரளா ஃபுட்டே சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்கப்புறமா இங்கே வந்து எப்போ சாப்பிட போகிறோமோ தெரியாது. அதனால் ஒரு ஹோட்டல் பார்த்து நிறுத்தினோமா. அங்கே போனோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் ஆர்டர் கொடுத்தோம். எங்கள் பாவா ஃபஸ்ட்டே ரைஸ் சொல்லிட்டாரு, மீன் குழம்புன்னு சொல்லிட்டு. அவர்கிட்டருந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்தனோ இல்லையோ எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மூணார் ட்ரிப்பு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க நம்ம திருச்சிக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மூணார் விலாக் முடிஞ்சிருச்சு. அடுத்த டூர் போனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்.